ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தியாலஜி பற்றி, அதாவது இறையியல் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம். சமீபத்தில் யூத்ஸுக்கு ஏதாவது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பேசணும், இதுவும் யூத்ஸுக்கு தான், ஆனால் இது ஏதாவது பேசணும் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு லீட் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் ஒரு மிக முக்கியமான சம்பவம் உலகத்தில் நடந்துச்சு. அந்த உலகமே எடுத்து கொண்டாடுச்சு. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நானும் சகோதரனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஆவியானவர் கொடுத்தார். அதனுடைய விளைவு தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற கேள்வியும் அதற்கான பதிலும். பொதுவாக நம்ம Q&A தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு யூத்ஸுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதான ஒரு Q&Aவாக இருக்கும். மற்றவங்களுக்கு இது பிரயோஜனமாக தான் இருக்கும். வாங்க நம்ம அந்த என்ன கேள்வி, அதுக்கான பதில் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இன்றைக்கி அந்த கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். அந்த கேள்வியை பண்ணும்போது இது ஏற்கனவே சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கிறோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுக்கு வந்த பிறகு we are giving more importance to the theology. இறையியலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தோம். சயின்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இது பியூர்லி சயின்ஸ் பேஸில் ஒரு சம்மந்தப்பட்ட அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, நான் நேரடியாக கேள்விக்கே போயிடுறேன். சரியா? இந்த வாரம் ஒரு ஆர்டிஃபிஷியல் செல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, திசு. Science world is buzzing about this one today. For centuries, life has been something humans could only study. Cowboy to an amazing discovery at the University of Minnesota. A cell built from scratch. Researchers developing the first synthetic cell, a milestone in a launch. I think it's an important technological advancement. அதாவது செயற்கை திசு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய செயற்கை காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து செயற்கை கால்கள், செயற்கை கைகள், இப்படி நிறைய போயிட்டே இருந்தாங்க. அதில் இந்த செயற்கை திசு ஒன்று அப்படி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு காரியம் வரும்போது கொஞ்சம் பரபரப்பாக பேசுவாங்க. அது வந்திருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரியதான ஒரு வெற்றி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மனித ஞானத்தில் அதுவும் கண்டுபிடிப்பு தான். ஆனால் இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டுருச்சு உலகத்தில். எங்கிட்ட பேசினவர் என்ன சொன்னார்னா, இனி மனுஷன் சாகவே மாட்டான், சாகாமல் இருக்கிறதுக்கு இதை வச்சு நம்ம நிறைய காரியங்கள் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு இதை கொண்டு போனார். செயற்கை திசு, அதை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ யூஸ்வலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே சொல்லுவேன், அதை ஏன் ஃபஸ்ட்டு நான் யூஸ்வலாக சொல்லுவேன் அப்படின்னா, அது வந்து ஃபவுண்டேஷனலாக நான் பார்க்குறேன். ஆல் க்ளோரி டு ஜீசஸ். காட்ஸ் கிரேஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது ரொம்ப வருஷமாக காட் சொல்லி கொடுத்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா என்னோடய லைஃப்பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலை 1 ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிள் ஆல்மோஸ்ட் எல்லா டெய்லிஸ்லேயும் வந்தது. இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக அது தெரிஞ்சிருக்கும். CNN ஆகட்டும், BBC ஆகட்டும், எல்லா நியூஸ்லேயுமே, வெப்சைட்டு, யூடியூப், இதில் எல்லாத்துலேயுமே ஒன்று வந்தது. சிந்தட்டிக் செல் கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ்லேயும் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய வந்திருக்கு, அதை பற்றி வந்திருக்கு. ஆமாம். ஸோ பாரபட்சமே இல்லாமல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் டாக்காக அன்றைக்கி போயிட்டு இருந்தது. நான் அதை பார்த்தேன் ஆக்சுவலி. இப்போ வந்து சிந்தட்டிக் செல், சிந்தட்டிக்னா செயற்கை அப்படின்னு அர்த்தம். சிந்தட்டிக்கான திசுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. செல் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே செல்கள்னால் ஆன விஷயந்தான். இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் செல்லுனா என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அடல்ட் இருக்கார், ஒரு 20-25 வயசான ஒரு அடல்ட் இருக்கார். அப்படிங்கிற போது அப்ராக்சிமேட்லி 30-37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். ஓகே, ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் தான். மில்லியன்னா 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி இல்லையா? அதையும் தாண்டினா தான் ட்ரில்லியன். ஆமாம். ஓகே, 1000 பில்லியன்ங்கிறது 1 ட்ரில்லியன். நம்ம இந்தியன் சிஸ்டம் மேத்தமெட்டிக்ஸில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 லட்சம் கோடியை வந்து 1 ட்ரில்லியன் சொல்கிறாங்க. 1 லட்சம் கோடி தான் 1 ட்ரில்லியன். 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000, அது மாதிரி 10,000, அது 1 லட்சம். 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, அதுதான் வந்து 1 ட்ரில்லியன் சொல்கிறாங்க. ஓகே. அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 30-37 லட்சம் கோடி செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது. ஒரு 25-30 வயசுக்குள்ள உள்ளவருக்கு. அப்பா, இதோட கம்பேரிசன் யூஸ்வலாக நிறைய இடத்துல சொல்லி பார்த்துருக்கேன். நம்ம நோன் யூனிவர்ஸ்ன்னு இருக்குது. நம்ம மனுஷங்க பார்க்குற நோன் யூனிவர்ஸ், நம்மளுக்கு நம்ம அறிவுக்கு எட்டுன இந்த பிரபஞ்சத்தில் அதில் இருக்க ஸ்டார்ஸோட எண்ணிக்கையோட நம்ம சரீரத்தில் இருக்க செல்ஸுடைய இது வந்து ஜாஸ்தி. மனுஷன் கண்டுபிடிச்ச நட்சத்திரங்களோட எண்ணிக்கையை விட. ஓகே. இதில் இன்னொன்று என்ன ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னா, எந்த 2 செல்லும் 100% சேமாக இருக்காது. ஓ. நம்ம உடம்புல இருக்கிற அதே சரீரத்தில் இருக்கிற 2 செல் வந்து 100% அக்யூரேட்டாக இருக்கவே இருக்காது. ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் 100% ஒத்து போகாது. ஓகே. யூஸ்வலாக ஒரு பிரமிப்பான விஷயம் என்னென்னா, வானத்துலேருந்து இந்த பனி விழுது இல்லையா, பனியோட அந்த இடத்த நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது 2 பனித்துகள்கள் வந்து ஒன்றா சேமாக இருக்காது அப்படிங்கிறாங்க. நான் பிரமிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா,
இந்த இவங்க ஒன்றா இரட்டை பிறவிகள் சொல்லுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அச்சு அசலாக அதே மாதிரி இருப்பாங்க. தலைமுடி வாடுறதுலேருந்து அத்தனையும் அப்படியே தான் இருக்கும். கலர் கலர் எல்லாம் இருக்கும். ஆனால் அதில் பிரமிக்க நிறைய இருக்குது. அதில் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா 2 பேர் கைரேகை வேறு வேறையாக இருக்கும். ஒரே கைரேகை இருக்காது. அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை அது. ஆமாம். ஓகே. இதில் வந்து இன்னொரு ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து 2026 இருக்கிறோம். அட்வான்ஸாக நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செல்லுக்குள்ளே 100% என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறத இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இன்னைக்கு இந்த வருஷம் வரைக்குமே செல்லுக்குள்ளே 100% என்னென்ன இருக்குங்கிறது மனுஷ அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, இந்த செல்லோட உட்கூறு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க இல்லையா, சிந்தட்டிக் செல் அப்படிங்கிற உருவாக்குனாங்க இல்லையா, அதுக்கு நம்ம வருவோம். யூஸ்வலாக செல்லுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. கீ விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடுவில் சென்டர் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். செல்லினுடைய இதயம்னு சொன்னால் நியூக்ளியஸ் தான். ஓகே. அதை சுற்றிலும் சைட்டோபிளாசம்னு ஒன்று இருக்குது. அந்த செல்லுடைய கார்னர் தான் பார்த்திங்கன்னா செல் மெம்பரேன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த 3 உட்கூறுகள் இருக்குது. இதில் அந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 99% என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏங்கிறது இருக்குது. டிஎன்ஏ நமக்கு இருக்க டிஎன்ஏ எல்லா செல்லு. இது வந்து நான் வந்து ஹியூமன் செல்லுக்கு மட்டும் சொல்லலை. ஒருவேளை அது மனுஷனாக இருக்கலாம், இல்லாட்டி மிருகங்களாக இருக்கலாம், இல்லாட்டி பிளான்ஸாக இருக்கலாம். மோரார்லஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ டிஎன்ஏங்கிறது வந்து மனுஷனுடைய பிரதானமான எழுத்து. அவன் எப்படி அமைப்பான்றதுனால செல் அமைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தான் டிஎன்ஏ. ஆமாம். ஓகே. டிஎன்ஏங்கிறது தான் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு, அந்த லைஃபுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏல தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க இருப்பாங்க, அது இருக்கும். ஓகே. அதன் அடிப்படையில் தான் அவங்க நம்மளுக்கு வர்ற கலர், ஃபேஸில் வர்ற கலரு, நம்ம ஃபிங்கர்ஸில் வர்ற கலரு, இது எல்லாமே அதன் அடிப்படையில் தான் இருக்கும். சில இடத்துல ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கும்போது இந்த ஜெனட்டிக்ஸ் நிமித்தத்தினால சில குறைபாடுகளும் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குது. இந்த டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸஸ் 4 இருக்கும். பேஸ்னாலே நம்மளுக்கு என்னென்னா கெமிக்கல் அதுதான் கெமிக்கல் பேஸ்ன்னு சொல்கிறோம். 4 கெமிக்கல் பேஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடினைன், சைட்டோசின், தயமின், குவானின். இதை நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்துருக்கோம், டீட்டெயிலாக அதை 2 எபிசோடில் கண்டினியூஸாக பார்க்குறோம். ப்ராப்ளி விருப்பப்படுறவங்க இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த கீழே போட்டிருக்கிற சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் எபிசோட்ஸில் போய் பார்த்தாங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இதில் என்ன வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னா 4 பேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அடினைனும் தயமினும் அது 2 பாண்ட் ஆகும். குவானைனும் சைட்டோசைனும் பாண்ட் ஆகும். இதுக்கு 2க்கும் மாறி பாண்ட் ஆகாது. இப்போ அடினைன் போய் குவானைனோட பாண்ட் ஆகாது. இதோட பேரோட மட்டும்தான் ஆகும். அதோட பேரோட தான் ஆகும். அதாவது பேரோட தான் அது இணையம். ஓகே. இது வந்து படைப்பினுடைய பிரமிப்பு இது ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே நம்ம உடம்புல எத்தனை செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 30 to 35 லட்சம் கோடி செல்ஸ் இருக்குது. அந்த ஒரு செல்குள்ளே பேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின். அது மாதிரி எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.4 பில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்குது. 6.4 பில்லியன்? ஆமாம். அப்பா, பில்லியன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க, 100 கோடி. ஆமாம். 650 கோடி கனெக்ஷன்ஸ் ஒரு செல்லுக்குள்ளே இருக்குது. ஒரு செல்லுக்குள்ளே மொத்த செல்ஸில் இல்லை, ஒரு செல்லுக்குள்ளே. ஓகே. இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கிறது தான் டிஎன்ஏயோட ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நியூக்ளியோடைட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கயிறெல்லாம் சுற்றி ஒரு பந்து மாதிரி வச்சுருப்போமோ அது மாதிரி நியூக்ளியஸ்குள்ளே இது பைண்ட் ஆகி உள்ளே உட்காந்துருக்கும், கயிறு மாதிரி சுத்தப்பட்டு இருக்கும். ஒருவேளை இந்த ஒரு செல்லில் இருக்கிறத எடுத்து விரிச்சிங்கன்னா அந்த டிஎன்ஏயோட லென்த் அப்ராக்சிமேட்லி 2 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உடம்புல இருக்க மொத்த செல்லில் இருக்க டிஎன்ஏயும் வரிசையாக கயிறு மாதிரி நீங்கள் கோர்த்தீங்க, ஏன்னா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி நீளமாக தான் இருக்கும், அது மாதிரி கோர்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி இங்கேருந்து மூணுக்கு 200 டைம் நீங்கள் போயிட்டு வர டிஸ்டன்ஸில் அந்த லென்த்துக்கு அது இருக்குது. ஒரே கயிறா நீங்கள் இணைச்சிங்கன்னா. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 3க்கு வந்து அவங்க, நான் படிச்சது சொல்கிறேன், 3,66,000 கிலோமீட்டர்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க. போக வர அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 7,30,000 கிட்ட வந்து போச்சு. இந்த 7,30,000 கிலோமீட்டர் மாதிரி 200. ஆமாம். மொத்தம் அப்ராக்சிமேட்லி அவங்க சொல்கிற மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 லட்சம் கோடி மீட்டர். அது நீங்கள் கிலோமீட்டரா இதை எடுத்தா ஒரு செல்லு நம்ம எல்லா செல்ஸையும் நம்ம சேர்த்து உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸ்லையும் இருக்கும். ஒரு செல்லோட டிஎன்ஏ லென்த் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 மீட்டரு. நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை லட்சம் கோடி செல்ஸ், அந்த 30 to 35 லட்சம் கோடி செல்ஸில் இருக்க டிஎன்ஏலாம் வரிசையாக்கி ஒரே கயிறா நீங்கள் கோர்த்திங்கன்னா 75 லட்சம் கோடி மீட்டர்ஸ் வரும். அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு இணையாக சொல்லுவாங்க யூஸ்வலாக அப்படின்னா, இங்கேருந்து மூணுக்கு வந்து 200 டைம் நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு அது லென்த் இருக்குது. மனுஷனை விசேஷமாய் படைத்தீர்னு பைபிள் சொல்லுது.
ஒரு இடத்துல பைபிள் சொல்றாரு, நீ ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைப்பதற்கு எம்மாத்திரம்னு இருக்கு. அந்த மனுஷனுக்குள்ளான எம்மாத்திரமான மனுஷனுக்குள்ள படைப்பு பிரமிப்பா இருக்கு பாருங்களேன். அதிசய விதமாய் நீ அவனை படைத்தீர்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அந்த படைப்பினுடைய பிரமிப்பு நமக்கு புரியுது. ஆமாம், அமேசிங். அதாவது கடவுள் படைச்சதை நம்ம ஒரு சில சதவீதங்கள் சொல்ல முடியாது, கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு 6000 வருஷம் சிவிலைசேஷன் ஆயிருக்கு. அணு அளவு புரிஞ்சுக்கிறதுக்கு, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த செல் அளவு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ ஆயிருக்கு. ஆனால் இதை இவ்வளோண்டு கண்டுபிடிச்சோன்னா நம்ம பிரமிப்பு எப்படி இருக்குன்னா, நான் கடவுளுக்கு ஈக்குவல்னு மனுஷன் நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டான். கடவுளுக்கு ஈக்குவல் கடவுள் இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். கடவுளுக்கு ஈக்குவல் நான் தான் கடவுள், நான் தான் படைக்கிறேன், படைப்பு வந்து இப்படின்றது போது இதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தருடையதான கிரியேஷனை கையில் எடுத்துக்கிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ வலி நிறைந்தது இல்லை இல்லையா? ஒருத்தருக்கு அழகாக படம் வரைஞ்சிருக்காரு, கீழே அவர் பேரை போட விடாமல் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் நான் தான் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட்னா அதை வரைஞ்சவருக்கு எவ்வளோ பெயின் இருக்கும்ல. படைப்பில் ஒரே ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு ஐயோ, ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களோட கண்டுபிடிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு ஜூலை 1 2026 வருஷம் உலக அளவில் பிரசித்தியாக கூகுள் ஸ்மார்ட் சர்ச்லலாம் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம், சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட விஷயம். ப்ரொஃபஸர் கேட் அப்படின்ற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க எந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோட்டா அப்படின்னு யூஎஸில் இருக்க யூனிவர்சிட்டி. அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து சிந்தட்டிக் செல்லை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். செல்லுங்கிறதே கண்ணுக்கு தெரியாத விஷயம், அதில் இவங்க சிந்தட்டிக்காக என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நம்ம ஏற்கனவே தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம், வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஃபார் த சயின்ஸ். சயின்ஸை காடுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுல தான் நம்ம வந்து மாறுபடுறோமே ஒழிய அறிவியலுக்கு நம்ம எதிரானவர்கள் அல்ல. இதை நம்ம எத்தனையோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இப்போயே ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். நம்ம அது நம்ம அப்ஜெக்டிவே கிடையாது. அறிவியலை சொல்லி ஒருத்தர் வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதை எல்லாமே பண்ணுறோமே ஒழிய வேறு எதுவும் நம்மளுக்கு பிரதானமான காரணம் வேறு எதுவும் இல்லை. ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு லைஃப் ஒரு செல்லை நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். அது சிந்தட்டிக் செல். சிந்தட்டிக்னா நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட செல், செயற்கை திசு. ஆமாம், அதுக்கு இவங்க பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஸ்பூட் செல். அது ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்பூட்னிக்குங்கிறது தான் ரஷ்யாவிலேருந்து ஏவப்பட்ட உலகத்துலேருந்து ஏவப்பட்ட ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து ரஷ்யாவிலேருந்து அனுப்பிச்சாங்க, அது ஸ்பூட்னிக். ஸோ அதை ஒத்த ஒரு நேம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு செல் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால அதை நேமாக வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சிஎன்எனோட வெப்சைட்டில் இருக்குது, விருப்பப்படுறவங்க பார்த்துக்கலாம். இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து செல்லுன்னு சொல்கிறத விட செல்லுடைய பிஹேவியரை கொண்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் செல், அதோடைய நகல், அது மாதிரினா ஃபுல் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ செல்லு என்ன பண்ணுமோ அதை 100% இது பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. ஓரளவுக்கு அதில் பாதியோ கால்வாசியோ அதை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு 2-3 பேர் கமெண்ட்ரி சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஸ்க்ரீனில் போகிறத நீங்கள் பாருங்கள். லைஃப் லைக் பிஹேவியர்ஸ் ஆர் அச்சீவ்ட் பை மெக்கானிசம்ஸ் குவைட் அன்லைக் தோஸ் யூஸ்ட் இன் பயாலஜி. இதுதான் அவங்க சொல்கிற விஷயம். லைஃப் லைக் பிஹேவியர்ஸ், செல்லு பிஹேவ் பண்ணுறது எப்படி, அது எப்படி உருவாக்குமோ, தன்னைத்தானே உருவாக்கிக்குமோ, அது எப்படி மல்டிப்ளை ஆகுமோ, அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் இதில் நாங்கள் ஓரளவு கொண்டு வந்திருக்கோம் அவங்க சொல்லிட்டேன். இவங்க இன்னொரு ஒரு ப்ரொஃபஸர், இம்பீரியல் காலேஜில் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, இது வந்து லைஃபான்னு கேட்டால் லைஃப் கிடையாது. இப்போ நீங்கள் நினச்சி இதை பார்க்கும்போது மனுஷங்க மேக்ஸிமம் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, உயிரை வந்து மனுஷங்க உருவாக்கிட்டாங்க. இந்த லைனை தான் எனக்கு அனுப்புனாங்க. இது அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, மனுஷன் உயிர் உண்டாக்கிட்டான், இனி உயிர் போகாதது மனுஷங்கையில் தான் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க அமுச்சு விட்டாங்க. அது அவங்களோட தவறான புரிதலாக இருக்கலாம். ஆமாம், இதில் ஏன்னா அவங்க கரெக்டாக கிளாரிட்டியாக அவங்க கொடுத்துட்டாங்க. லைஃப் கிரியேட்டட் இன் அ லேப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. அதை நோக்கி பிரயாணத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கு மனித இனம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறவங்க இந்த நியூஸ் எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இப்போ இது பண்ணி, அதாவது ஒரு உயிரினத்தை மனுஷங்க உண்டாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடாது. ஒரு செல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரியை லைஃப்லெஸ் கெமிக்கல்ஸ் வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த ஸ்பூட் செல் அப்படின்னு பேர் வச்சாங்க இல்லையா, அதனுடைய தன்மைகள் நம்ம பார்த்துறோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளே அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற டிஎன்ஏல ஆல்மோஸ்ட் 650 கோடி கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம அந்த 4 பேஸ் வந்து பேராகி 650 கோடி பேர் அதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இவங்க செஞ்ச செல்லில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 90,000 இந்த கெமிக்கல் பேஸ் இருக்குது. 90,000 நம்மளது வந்து 650 கோடி. நம்ம இது 650 கோடி. ஓகே, இது ரெண்டே ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவங்க ஹியூமன் செல்லில் இருக்க டிஎன்ஏவோட
மாடல்னு பார்க்கும்போது அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 0.0013846 அந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் இது. ஓகே. நம்மகிட்ட இருக்க செல்லுக்குள்ள உள்ளதான அந்த காரியங்களோட 650 கோடியோட கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க கண்டுபிடிச்ச அந்த 90,000ங்கிறது வந்து 0.00384 13846 சிம்பிள் கால்குலேஷன். 90,000 டிவைடட் பை 650 crores போடணும்னா இந்த பர்சன்டேஜை டிரைவ் பண்ணிடலாம். ஓகே. அவ்வளோதான் இது. லெஸ் தென் 1%. ஓகே. லெஸ் தென் 1% சொல்கிறத விட லெஸ் தென் 0.001%. ஓகே. அந்த பர்சன்டேஜ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஈகோலைன்னு ஒரு சிங்கிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்குது. யூனிசெல்லுலார்னா ஈகோலை பாக்டீரியாங்கிறது ஒரே ஒரு செல் தான். அதுக்கு நம்மளுக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி செல், 27 லட்சம் கோடி இருக்க மாதிரி அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல் தான். ஆனால் அது ஒரு ஆர்கானிசமாக இருக்குது. அதுக்கு இருக்கிற பேசஸ், கெமிக்கல் பேசஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 45 லட்சம். அப்பா. அதை கம்பேர் பண்ணும்போதுமே இது 45 மடங்கு சின்னது. 45 மடங்கோட ஜாஸ்தி சின்னது. 90,000 தானே? 90,000 தான். ஓகே. இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த இயற்கையான செல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கெமிக்கல் வச்சு இவங்க கிரியேட் பண்ணி அது வந்து க்ரோ ஆகும். செல் எப்படி விரிவடையும் அப்படின்னு பார்க்கும்போது செல் வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகும். அப்புறம் 4 அது மாறும். 2 பிரித்து தனித்தனியாக பிரித்து 2, 4, 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இந்த மாதிரி இதில் போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கை வெட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பல நேரத்தில் வந்து நான் டாக்டர்ஸ்கிட்ட பேசியிருக்கேன். கை 2 பிளந்துடுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதில் வந்து ஒரு மருந்து ஒன்று தடவி ஒரு கட்டு ஒன்று போடுவாங்க. அந்த மருந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா செல் வளர்வதற்காக அல்ல. செல் வளர்வதற்கு மருந்து இல்லை. இன்ன வரைக்கும் கிடையாது. இதை இப்போ தானே சொல்கிறாங்க இவங்க ஒன்று. செல் வளர்வதற்கு மருந்து கிடையாது. அப்போ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செல் வளர வரைக்கும் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் அங்கே மருந்து போடுவாங்க. அந்த மருந்து செல்லை வளர்க்காது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே வரும். சில நேரத்தில் தையல் போடுவாங்க அவங்களுக்கு சீக்கிரம் கூடுறதுக்காக, அந்த செல் வளர்ந்து கூடுறதுக்காக. அதுக்கப்புறம் தையலை பிரிச்சுருவாங்க. இந்த சதை சேர்ந்து வருது இல்லையா, அதுதான் செல் வளர்றது. செல் வளர்ந்து வந்து சதை வந்து சேர்ந்து ஒன்றா மூடிக்கொள்ளும். ஆனால் இதை மூடுறதுக்கு எந்த மெடிசனும் கிடையாது இது வரைக்கும். அதுக்கு வந்து அது மூடுற வரைக்கும் இது மேலே ஒரு பாதுகாப்பாக ஒன்று தடவாங்க செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுதான், அது புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. ஸோ இது வந்து மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகி தன்னைத்தானே உருவாக்கி ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு டிப்பிக்கல் செல். என்ன செல்லாக இருக்கலாம், ஒரு லிவிங் செல் எது பண்ணுதோ என்ன பண்ணுதோ அதே இதை இதுவும் பண்ணுதுங்கிறது தான் இவங்க சொல்கிற வர்றது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் அப்படி தூக்கி போட்டிங்கனாலாம் வளராது. 100% கண்டாமினேஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக இருக்கணும் இவங்க கண்டுபிடிச்சதுக்கு. ஆமாம். ஓகே. அது லேப்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டேன். சாதாரண ஒரு ஹைடெக் சென்ட்ரிஃபியூஜ்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது ஒன்று போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவாங்க. அது ரிசர்ச் லெவல் சென்ட்ரிஃபியூஜே வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஒரு மிஷின். ஓகே. அந்த ஒரு மிஷின் சென்ட்ரிஃபியூஜுங்கிறது நம்ம லேப் பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே கூட வச்சுருப்பாங்க. ஓகே. இது ஒரு பேசிக் மிஷின். இது ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் நல்ல ஹை சொஃபிஸ்டிகேட்டட் மிஷின்னா அந்த ஒரு சாதாரண மிஷினே 2 லட்சம் இருக்கும். இப்போ இவங்க வந்து ஃபண்டிங்கே இப்போயே எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி தான் இவங்க இவ்வளோத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த 0.00384 திசு கண்டுபிடிக்கிறது நான் அது குறைவாக சொல்லலை, இதுக்கு இவ்வளோ செலவாக இருக்குன்னு சொல்கிறேன். குறைவா சொல்லலை, இல்லை குறைவு தான் அது. ஓகே. அதாவது நம்ம ஒரே ஒரு கம்பேரிசனை தான் எடுத்திருக்கோம். ஓகே. நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணுறோன்னா செல்லுடைய சொஃபிஸ்டிகேஷன் ஓவராலாக நான் சேர்த்து கம்பேர் பண்ணல. பேஸ் பேர்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரே ஒரு ஆங்கிள்லேருந்து மட்டும்தான் இதை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். செல்லில் நீங்கள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மல்டிபிள் காம்ப்ளெக்சிட்டிஸ் அதில் இருக்குது. ஓகே. இன்னும் எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறோன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகே எந்த அளவுக்கு அதில் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் அப்படின்னு. அதில் ஒரே ஒரு பீஸை ஒரே ஒரு ஆங்கிளில் இருந்து நம்ம பார்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறது தான் இந்த 0.001 சொன்னோம் இல்லையா அது. ஓகே. ஸோ இவங்க பல லட்சம் ரூபாயோ பல கோடி ரூபாயோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸோ செலவு பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே கண்டாமினேஷனே ஆகாமல் கரெக்ட் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் இது நடக்கும். ஓகே. அது என்னென்னா 30 டிகிரியில் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கீ பாயிண்ட் இருக்குது. அதை நல்லா படித்து பார்த்தாங்கன்னா இது இப்போ நான் சொல்கிற எல்லாமே CNN-ஓட வெப்சைட்டில் இருக்குது. அதில் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, செல்லு டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த செல்லு டிவைட் ஆகிறதுக்கு ரிபோசோம்ஸ்னு ஒரு ப்ரோட்டீன் தேவை. ஓகே. அந்த ரிபோசோம்ங்கிறத அந்த என்விரான்மெண்ட்டில் வச்சு போட்டால் தான் அந்த ரிபோசோம் சொல்கிறபடி இது டிவைட் ஆகுது. டிவைட் ஆகுதுங்கிறது நீங்கள் சொல்கிறது மல்டிப்ளிகேஷன். அப்படியே செல் வளருது 2, 4, 8, 16 அப்படி வளர்றதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. அது எப்படி மல்டிப்ளை ஆகிறதுக்கு இந்த ரிபோசோம் தேவைப்படுது. இந்த ரிபோசோம் தேவை. ஓகே. இந்த ரிபோசோம் எங்கேருந்து இவங்க எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னா ஈகோலை பாக்டீரியாவிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே. பேஸு நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரி. ஓகே. அதுக்கு அந்த டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவைப்படுது. அதுக்கு ரிபோசோம்ஸ் தேவை. அந்த ரிபோசோம்ஸ் வந்து ஒரு ஈகோலை பாக்டீரியாவிலேருந்து எடுத்து தான் அந்த
சிந்தட்டிக் செல்குள்ளே போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரிபோசோம் இல்லாமல் இது மல்டிப்ளை ஆகாது. மல்டிப்ளை ஆகாது. ஓகே ஓகே, அந்த கோடு இல்லாமல் இது மல்டிப்ளை ஆகாது. இந்த திசுங்கிறது மல்டிப்ளை ஆயிடுச்சு நம்ம செய்கிறோன்னு இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு ரீசனே அந்த ரிபோசோம் தான். ஆமாம், மெயின் சோர்ஸ். அந்த மெயின் சோர்ஸ் ரிபோசோம் வந்து அவங்க அந்த பாக்டீரியாலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த உயிரினமான இந்த ஈகோலை பாக்டீரியாலேருந்து எடுத்து அதை உள்ளே போட்டு தான் இது மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு. ஓகே, அது நம்ம நினைக்கிற மாதிரி இது சும்மா அப்படி 4 கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி டெஸ்டியூப்ல ஊற்றினாலாம் பத்தாது. இது 100% கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கணும். பல கோடி ரூபா நீங்கள் அதுக்கு செலவு பண்ணணும், பல கெமிக்கல்ஸ் இதில் போடணும். இதெல்லாம் பண்ணி தான் இவங்க ஒரு சாம்பிள் சிந்தட்டிக் செல்லை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு செல் உருவாகியிருக்கு இல்லையா, உலகம் பூரா பேசப்படுதா? இதை விட குறைஞ்சது 1000கணக்கான மடங்கு காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக இருக்க செல்லுக்கு அதுவாக ரோட்டில் வந்துச்சுன்னு நம்ம ஆட்கள் நம்புறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. 650 கோடியும் செல்ஸும் தானாகவே உருவாகிருச்சு. பேஸ் பேர்ஸ். இதில் என்ன எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, இதை ஒன்று உருவாக்குறதுக்கு சயின்டிஸ்ட் இவ்வளோ தூரம் பண்ணுறதை கொண்டாடுறவங்க தான் இவ்வளோ பிரமிப்பான ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டிருக்குனாலும் இல்லை அது சும்மா உருவாச்சு. எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தான், என்னோட கேள்வி. நம்ம ஆரம்பத்தில் அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன். இப்போது எந்த ஒரு இதில் நிறைய பேர் சொல்லி முடிச்சிட்டாங்க. சமீபத்தில் ரொனால்ட் ரீகன், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி, அவர் இல்லை, அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அருமையாக எவல்யூஷன் தியரிக்கு ஒரு அவரே பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணார்னா, இந்த ஏத்திஸ்ட் இருக்காங்கல்ல, எவல்யூஷன் தியரி உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காரு. வீட்டுக்கு டின்னர், பிரசிடென்ட்டோட டின்னர், எவ்ரி ஒன் வந்துட்டாங்க. வந்து உட்கார வச்சு டின்னர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அதை ஆரம்பித்தேன். இந்த சாப்பாடு எல்லாமே தானாக உண்டாச்சு, யாருமே உண்டாக்கலை, தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னார். எப்படி நம்பி அதை சாப்பிட்றது? அவர் அந்த வீடியோ இருக்குது, இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கலாம். அது அவர் சொல்கிறாரு, அவரே பேசியிருக்காரு, ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இது எல்லாமே சாப்பாடு தானாக தான் உண்டாச்சு, இந்த டேபிளில் இருக்க நீங்கள் பார்க்குற எதுவுமே தானாக உண்டானது தான், எதுவுமே யாருமே உண்டாக்கலை, தரிசனம் யாருமே உண்டாக்கலை அப்படின்னு ஜஸ்ட் சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக அதை கன்வே பண்ணிட்டார் பாருங்களேன். இன்றைக்கி 650 கோடி உள்ளதான செல்ஸு தானாக உருவாயிருச்சு. அதை ஒரு உலகமே சேர்ந்து எதிர்க்குது. ஒரு சைடில் சிந்தட்டிக் செல்லு, அதுலேயும் அவங்க வந்து 0.003814 அந்த இதாக உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் பாக்டீரியாவிலேருந்து எடுத்து அந்த ரிபோசோம்ஸை வச்சு தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு கேட்டால் இனிமேட்டு இவங்க எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். இவங்க எங்கே போய் நிறுத்த போகிறாங்க? இப்போ அதை எங்கே போய் இவங்க இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இதை நம்ம சயின்டிஃபிக்காக இவங்க என்லைட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரைமரியாக பேசலை. இவங்க அடுத்த ஸ்டெப் எங்கே போவாங்கன்னா, பார்த்தீங்களா இது எவல்யூஷனுக்கு சான்றும்பா, அந்த இடத்துக்கு தான் இவங்க அடுத்து போய் நிற்பாங்க. இந்நேரமே பேசி முடிச்சிருப்பாங்க. இப்போ 1ஆம் தேதி ஆயிருக்கா, அடுத்த ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ யாராவது ஒரு ஏத்திஸ்ட் வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் பேசினார்னா இதை பெரிய சான்றுன்னு தூக்கிட்டு வந்துடுவார். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்றதுக்காக தான் இப்போயே உடனே பேசியிருக்கு. ஒரு பொய்யை ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷன் பயங்கரமாக வேலை செய்யுதுன்றதை பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயம். இதே மாதிரி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் பிளட் இருக்குது, இந்த மாதிரிலாம் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் இவங்க கண்டுபிடிக்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே மாதிரி தான். அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரா மெட்டீரியல் ஒன்று இருக்கும், அதை இல்லாமல் இவங்களால் அந்த ஆர்டிஃபிஷியலை உருவாக்கவே முடியாது. அதுதான் பேஸாக இருக்கும், இன்றைக்கும் அதுதான் பேஸாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரிஜினல் ரா மெட்டீரியல்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை விட்டுருங்க, ஒரிஜினல் டிசைன் ஒன்று இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த டிசைனை பார்த்து ஒரே ஒரு புள்ளியை நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. மனுஷனும் போராடுது, இவ்வளோ செலவு பண்ணுது, அதை வெளியே கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய மீடியா வேலை செய்யுது. ஆனால் இதை விட 650 கோடி தடவை அதிகம் செஞ்சுட்டு அதை அசால்ட்டாக அப்படி கையில் கொடுத்துட்டு அவர் அதை எதுவுமே தன்னை ப்ரொபகண்டா பண்ணாமல் அவர் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சொல்லிட்டு இல்லைல்ல, சொல்லணும் அவசியமும் இல்லைல்ல. ஒரே ஒரு படத்தோடைய கதையை இன்னொருத்தர் எடுத்துட்டாருன்னா அந்த கதை எழுதினவர் எல்லா மீடியாவில் போய் சொல்கிறார், ஏன் கதை அவர் எடுத்துட்டாருன்னு சொல்கிறார். ஆனால் இவ்வளோ கிரியேட் பண்ண ஆண்டவர் ஒரு இடத்துல போய் நான் தான் கிரியேட் பண்ணேன் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் தான் கிரியேட் பண்ணாருன்னு. அவருக்கு நல்லா தெரியும் இவனுங்களால் இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நான் உண்டாக்குனதில் 650 கோடியில் 0.103% உருவாக்கிட்டே நீங்கள் இவ்வளோ பேசிட்டீங்கன்னா நான் உருவாக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ஆகும் இல்லையா? ஸோ இது நாளைக்கு நீங்கள் இன்னொரு நாள் அது எவல்யூஷன் தியரி பரிணாம வளர்ச்சி கொள்கைக்கு நேராக கொண்டு போவாங்க. அப்புறம் இதுக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கடவுள் இல்லை, உயிரை நாம மனுஷன் இப்போ ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் உயிர் வந்து உண்டாக்கப்பட்டாச்சு, இனிமேல் மனுஷங்கிட்ட தான் உயிர் இருக்குது அப்படின்லாம் பேசினாங்க. ஸோ எல்லாமே நாளைக்கு பின்னைக்கு வரும். அதுக்கு முன்னோட்டமாக முன்னாடியே
இப்படி பேசுறதுக்கு கத்த நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு கார்டு டேபிள் பண்ணியிருக்காரு. ஆமாம், முன்னெச்சரிக்கையாக நமக்கு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி உங்களுடைய கேள்விகள் இருக்குமானால் எங்களுக்கு எழுதுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் அனுப்புங்க. இதே ப்ரோக்ராம் பிரதருடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் சேனல்லையும் வரும், YTV HLM 2 சேனல்லையும் வரும், பாருங்கள். இந்த மாதிரி கேள்விகள் இருக்குமானால் யூத்ஸ் நீங்கள் அனுப்புங்க. கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.